जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்று பெருவாழ்வு. கஜானனர், யானையின் சிறப்புகள். தூமகேதுர் கணாத்யக்ஷா பாலச்சந்திரோ கஜானனஹா. கஜானனர் என்பது அடுத்த பெயர். யானை முகர் என்று அர்த்தம். கோலங் செய் துங்க கரிமுகத்து தூமணியே என்று ஔவையார் கூப்பிட்ட கரிமுகர். ஆனைக்கு ஏகப்பட்ட சிறப்புகள். சரீரபலம், புத்தி பலம், குறிப்பாக நல்ல நினைவு கூர்மை, ஞானம், தன்னுடைய பெரிய பலத்தினால் ஒரு தொகை தொகைத்தால் துவைத்தால் சட்டினியாக போகிற மனிதனிடம் எளிமையாக அடங்கி அவன் பழக்குகிறபடி லோகோபகரமாக பெரிய பெரிய மரங்களை தூக்கி வருவது, யுத்தத்தில் எதிரி படையை அழிப்பது, கோட்டை வாசலை மோதி உடைப்பது என்றிப்படியெல்லாம் கடினமாக உழைக்கின்ற பண்பு சத்வ ஆகாரமாக தாவரங்களைத்தான் புஜிக்கிறது. தான் செத்தாலும் அழியாத தந்தத்தால் இறந்தாலும் 1000 பொன் என்ற கீர்த்தி பெற்றிருப்பது என்றிப்படி யானைக்கு உள்ள சிறப்புகள் எண்ணி முடியாது. கையின் ஸ்தானத்தில் தும்பிக்கை என்ற விசேஷ அங்கத்தை பெற்றுள்ள மிருகம் அது ஒன்றுதான். வேறே எந்த மிருகமாவது சுவாமிக்கு யானை சாமரம் போடுகிற மாதிரி போட முடியுமா? தும்பிக்கையை தூக்கி சலாம் தான் போட முடியுமா? மற்ற மிருகங்கள் ஒருத்தரை முட்டித்தள்ளத்தான் முடியும், தன்மேல் ஏற்றி வைத்து கொள்ள முடியாது. யானைதான் தும்பிக்கையால் அன்போடு அணைத்து ஒருத்தரை தனக்கு மேல் உசந்த ஸ்தானம் கொடுத்து ஏற்றி வைத்து கொள்ள முடியும். மகாபலம் மகாகாயம் படைத்த அது இப்படி இருப்பது மிகவும் விசேஷம். போகிற வழியில் ஒருத்தர் குறுக்கே நின்றாலும் மோதி தள்ளுவது தவிர வேறு வழியில்லை என்று இல்லாதது யானையே. அவரை தும்பிக்கையால் வளைத்தெடுத்து இதமாக ஓரத்தில் போட்டுவிட்டு அது போகும். அதற்கு த்விபம் என்று ஒரு பெயர். த்விபம் என்றால் 2 தரம் குடிப்பது, சாப்பிடுவது என்று அர்த்தம். யானை எப்படி த்விபம்? முதலில் தும்பிக்கை நுனியால் ஜலத்தையோ மற்ற தீனியையோ எடுக்கிறது. அப்புறம் அதை வாய்க்குள் செலுத்தி கொள்கிறது. மிருக புத்திப்படி தீனி என்றால் நேரே வாயால் விழுந்து விடுங்காமல் 2 ஸ்டேஜில் மனிதர்கள் கையால் எடுத்து வாயில் போட்டுக்கொள்வது போல அது செய்வதாலேயே த்விபம். ஆனால் உமிழ்கிற போதோ திருட பதார்த்தமானால் வாயால் மட்டுமே உமிழும். ஜலமானால் தும்பிக்கை நுனியால் மட்டும் ஃபவுண்டைன் மாதிரி பீச்சி அடிக்கும். இதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது. நாம் ஒன்றை எடுத்து கொள்வதானால் ஒரு தரத்துக்கு 2 தரம் ஆய்ந்தோய்ந்து பார்த்தே ஏற்க வேண்டும். ஆனால் தள்ள வேண்டியதை ஒரே மூச்சில் இஷ்கோ பிஷ்கோ இல்லாமல் தள்ள வேண்டும் என்ற பெரிய தத்துவத்தை யானை த்விபமாக இருந்து காட்டுகிறது. ஆச்சரியமாக ஒரு விஷயம் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இந்த நாளில் இல்லாத கருவிகளே இல்லை, ஆனாலும் இத்துணூண்டு ஊசியையும் கொந்தி எடுக்கக்கூடியதாகவும் எத்தனாம் பெரிய தேக்கு மர பீமையும் வளைத்து சுருட்டி தூக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரே கருவி உண்டா என்றால் இல்லை. பகவான் சிருஷ்டித்த யானையின் தும்பிச்சிக்கைதான் 2ஐயும் பண்ணுகிறது. சின்னது பெருசு எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவர் பிள்ளையார் என்பதால் தான் அவர் கஜமுகராக இருக்கிறார் என்று அவர் எழுதியிருக்கிறார். லோகத்தையே 8 திசைகளிலும் 8 யானைகள்தான் முட்டு கொடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றன. அஷ்டதிக் கஜங்கள் என்பார்கள். இது பௌதிக பலம், புத்தி பலத்துக்கும் அஷ்டதிக் கஜங்கள்தான். எண் பேராயம் என்று ராஜாங்க நிர்வாகத்திற்கு 8 ஸ்டேட்ஸ்மெனை, ராஜதந்திர நிபுணர்களை வைத்துக் கொள்வது போல் சில ராஜாக்கள் 8 மகா வித்வான்களை கொண்ட வித்வத் சதஸ் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணதேவராயர் அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதில் உள்ள 8 மேதைகளை அஷ்டதிக் கஜம் என்றே சொல்வது வழக்கம். எல்லாவற்றுக்கும் மேல் அழகு, காம்பீரியம் வாய்ந்த அழகு, கஜகதி என்று அதன் நடை விசேஷித்து சொல்லப்படுகிறது. ஆண்மை பெண்மை இரண்டும் அதிசயமாக கலந்தது கஜகதி. அதனால்தான்
காம்பீரிய புருஷர்களின் நடையை அதற்கு ஒப்பிட்டு வர்ணிப்பது மட்டுமில்லாமல் உத்தம ஸ்திரீகளின் நடையழகையும் அப்படியே சொல்லி அவர்களை கஜகாமினி என்பது. தான் அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பது மாத்திரமில்லை, தனக்கு மேல் ஒருவன் உட்கார்ந்தால் அவனுக்கும் ஒரு புது சோபையை ஊட்டி விடுவதாக யானையின் கம்பீர சௌந்தரியம் இருக்கிறது. அதனால்தான் யானை மேல் அம்பாரி வைத்து ஒருத்தரை ஊர்வலம் விடுவது. ஸ்வதாவாகவே கம்பீர அழகு கொண்ட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை கூட ராஜாவாக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மந்திரி பிரதானிகளும் குடிப்படைகளும் தசரதரிடம் குறிப்பாக கஜேன மகதா யாந்தம் என்று, அதாவது யானை மேல் அவர் பவனி வரும் காட்சியை பார்க்க விரும்புகிறோம் என்று சொன்னதாக ராமாயணத்தில் இருக்கிறது. குறிப்பு: வால்மீகி அயோத்தியா காண்டம் சர்க்கம் 2 ஸ்லோகம் 22. ஆனை மேல் பவனி வருகிற ராமனுடைய முகத்துக்கு மேலே வெண்கொற்ற குடை அழகாக கவிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கஜேன மகதா யாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். நம்முடைய ஆனை சுவாமிக்கோ சத்ர, அதாவது குடை உபசாரம் முக்கியமாய் இருக்கிறது. பிள்ளையாரோடையே சேர்த்து குடையும் வாங்கி வந்துதான் பூஜை செய்கிறோம். கண்ணங்கரேல் என்றிருக்கும் ஆனையின் பரந்த நெற்றியில் விபூதியோ திருமண்ணோ பெரிசாக போட்டுவிட்டால் எத்தனை அழகாய் இருக்கிறது! அல்லது முகப்படாம் பூட்டினால் எப்படி இருக்கிறது? பிராணி வர்க்கத்தில் வேறு எதற்காவது அப்படி உண்டா? இன்னொன்று, முத்து சிப்பியில் உண்டாவதாகவே நினைக்கிறோம். ஆனால் இன்னும் சில இடங்களிலும் அபூர்வமாக முத்து உண்டாகிறது. மூங்கிலுக்குள் முத்து விளைவதுண்டு. மிகவும் உத்தமமான முத்து எங்கே உண்டாகிறதென்றால் கஜகும்பத்தில்தான். ஆனை மஸ்தகத்தில், அதாவது தலையில் 2 பக்கமும் அதன் காம்பீரியத்தை மேலும் உயர்த்துவதாக புடைத்து கொண்டு முண்டுகள் இருக்கிறதல்லவா, அதற்குத்தான் கஜகும்பம் என்று பெயர். இன்னொரு பெரிய சிறப்பு, தெய்வீகமான சிறப்பு, யானையின் மஸ்தகம் மகாலட்சுமியின் வாசஸ்தானமாய் இருப்பது. தாமரை பூவின் உள்பக்கம், பில்வ இலையின் பின்பக்கம், சுமங்கலிகளின் வகுடு, பசுமாட்டின் பின்பக்கம், யானையின் மஸ்தகம் ஆகிய 5ம் லக்ஷ்மி நித்திய வாசம் செய்வதால் நித்தியஸ்ரீயுடன் கூடிய மங்களமான இடங்கள். முன்னந்தலைக்கு இப்படி பெருமை இருக்கிறதென்றால் ஆனையின் பின்னால் தொங்கும் வாலின் மயிருக்கு பெருமை இல்லாமல் இல்லை. அந்த ரோமம் ஆவி சேஷ்டைகளுக்கு பெரிய ரட்சை, ஆரோக்கிய பிரதமும் ஆரோக்கியமளிப்பதும். அதனால் அதன் நறுக்கை மணி மாதிரி வைத்து மோதிரம் முதலிய நகைகள் செய்து போட்டுக்கொள்வதுண்டு. நகைக்கு நகை, ரக்ஷைக்கு ரக்ஷை. சாதாரணமாக ரோமமும் நகமும் தான் ரொம்பவும் க்ஷேமமானவை. அவற்றை வைத்தே துர்மாந்திரிக பிரயோகம் பண்ணுவதுண்டு. ஒரு உடம்பில் உள்ளவரை தான் அவற்றுக்கு தோஷம் கிடையாது. உடம்பிலிருந்து ரோமம் உதிர்ந்தாலோ நகத்தை வெட்டி எடுத்தாலோ குப்பையில் தூரக்க தொலைவில் போட்டு விட வேண்டும். ஆனால் விதி விலக்காக யானையின் ரோமம் துர்மாந்திரிகத்திற்கு பரிகாரமாக இருக்கிறது. அதே போலத்தான் புலிநகமும். தஞ்சாவூர் கிருஷ்ணன் படத்தில் சுவாமி கூட புலிநகம் கோர்த்த சங்கிலி போட்டு கொண்டிருப்பார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर।